மீனும் பூனலும் விண்ணும் விரிவும் விற்பும் தோற்றமும் வேலும் கூறும் ஆறும் கரையும் அம்பும் வில்லும். ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்பைசஸ் வித் ஸ்மைல்ஸ். இந்த வீடியோவில் என்னோட டிப்பிக்கலான டே இன் மை லைஃப் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஃபாலோ பண்ணுற சில ரொட்டீன்ஸ், அதில் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸு, அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெசிபிஸ் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோவை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் சரண்யா. நான் ஃபேமிலியோட பெங்களூரில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் நாங்கள் ரூரல் சைட்லேருந்து வந்திருக்கோம். ஸோ என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து அதை சுற்றின ரூரல் லைஃப் ஸ்டைல் அண்ட் அர்பன் லைஃப் ஸ்டைல் எல்லாமே கம்பைண்டாக தான் இருக்கும். இது மண்டே மார்னிங்கோட ஒரு vlog. மார்னிங் எந்திரிக்கும் போதே காலையில் 5:30 மணிக்கு மழை பெஞ்சிட்டே தான் ஸ்டார்ட் ஆச்சு. விடிய காலையில் 4 மணிலேருந்து கிட்டத்தட்ட 7 மணி வரையிலும் இந்த மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. அன்னைக்கு நேற்று நைட்டு பிளான் பண்ணி வச்சுருந்த மாதிரியே வாங்கி பார்த்தா, அதாவது கத்திரிக்காய் சாதமும் கத்திரிக்காய் போட்டு ஒரு கூட்டும் வச்சாச்சு. ப்ரொக்கலியும் கேரட்டையும் போட்டு நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணி கேஸ்ட் அயர்ன் பேனில் ஸ்டிர் ஃப்ரை பண்ணிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதையும் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் வால்நட்ஸும் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 மாதிரி பஸ் வரும். பஸ்ஸில் அவனை ஏற்றி விட்டுட்டு அப்படியே நானும் என் வீட்டுக்காரரும் லேக்குக்கு வாக்கிங் வந்துடுவோம். இதுதான் எங்களோட யூஷுவல் ரொட்டீன். 7:30 மணிக்கு நல்லா மழை விட்டுருச்சு. இருந்தாலும் அந்த சில்னஸ் இருந்தது. அதில் வாக்கிங் போக எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயே வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே டைனிங் டேபிள் கவர்ஸு, பில்லோ கவர்ஸு, அப்புறம் பெட்ஷீட்ஸ் இது எல்லாத்தையும் துவைக்க போட்டுடணும் அப்படின்னு நேற்றே யோசிச்சு வச்சுருந்தேன். அதே மாதிரி எடுத்து போட்டாச்சு. மழை வந்திருந்தாலும் பரவாயில்ல, இதே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து ட்ரை பண்ண முடியாது, பிளான் பண்ண வேலையெல்லாம் முடியாது. அண்ட் ஆல்சோ இது வந்து மேக்ஸிமம் அழுக்காயிடுச்சு. அடுத்த வாரம் வேறு ஊருக்கு போயிடுவோம். அதனால இப்போவே துவைக்க போட்டுடலான்னு எடுத்து மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே வந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புஜு போகும்போதே அவனுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால சீக்கிரமாகவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கத்திரிக்காய் பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு, ஸோ அது கூட சப்பாத்தி. பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிற டைமுக்குள்ளே இந்த பில்லோ கவர்ஸ் இதெல்லாமே வந்து துவைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் காலையிலே காய வச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் நைட்டை எடுத்து நம்ம மடித்து வச்சிடலாம். இந்த 2-3 நாளாகவே காலையில் எந்திரிக்கும் போதே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வெயில் அடிக்குது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ரொட்டீனு. இதனால செடியெல்லாம் நல்லா தளன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. காலையில் நல்லா மழை, அப்புறம் வெயில் அடிக்கிறனால பூவெல்லாம் இப்போ பூத்துட்ருக்கு. யூஸ்வலாக பூ அவ்வளோ சீக்கிரம் பூக்காது. எங்கள் பால்கனிக்கு அந்தளவுக்கு சன் வந்து வராது. மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் ஓரளவுக்கு சூரிய வெளிச்சம் வரும். நம்ம ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறப்ப இந்த கிளைமேட் இங்கே கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தான் தோணும். இருந்தாலும் இந்த கிளைமேட்டில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொக்க வாசனை. எந்நேரமும் இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு வெயில் அடிக்காமையே இருந்தால் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடும். ஸோ அதை வந்து வராமல் பார்த்துக்கிறதுக்காக, அப்புறம் பூசணும்லாம் ட்ரெஸ்லெல்லாம் பூசணும் ஏறிடும், இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் அடிக்கடி இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் நல்லா தட்டி விடணும். அண்டு ஜன்னலெல்லாம் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பேன். இந்த மஸ்கிட்டோ நெட் போட்டு விட்டுட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். இதனால டஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி தான் இருக்கும். எப்படியும் நாங்கள் 9:30க்கு தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு நாங்கள் ட்ராக் பண்ணி அந்த டைமுக்கு வந்துடும். காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்படி வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கூழ் குடிச்சிருவேன். இந்த மாதிரி சத்து மாவு ஏதாவது இருந்தால் அதை காய்ச்சி கூழ் குடிச்சிடுவேன். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஃப்ரூட் ஜூஸஸ், நெல்லிக்காய் ஜூஸு, புதினா ஜூஸு, இல்லை இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறதுனால ஓரளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். எங்களோட பால்கனி கொஞ்சம் ஓப்பனான பால்கனி தான். ஸோ மழை பெஞ்சதுன்னா தண்ணி வந்து அந்த ஒரு குழியான இடத்துல அங்கே வந்து தேங்கிக்கும். ஸோ அதை அடிக்கடி வைப் பண்ணி விட்டுறணும். மழை பெஞ்சா இது ஒரு பிரச்சனை தான். பட் பார்த்து நம்ம ப்ராப்பராக வைப் பண்ணி விட்டுறணும். இல்லாட்டி கொசுவெல்லாம் இருக்கிற டைமில் அந்த மாதிரி தண்ணி நின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நிறைய அந்த குட்டி குட்டி இந்த பழையின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிரும். ஓவர் க்ரோ ஆன சில பிளான்ட்ஸுக்காக பாட் வாங்குறதுக்கு நர்சரி போயிருந்தோம். அப்போ இந்த லக்கி பேம்பு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். யூஸ்வலாக நான் எப்போ இதை வாங்க மாட்டேன், ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே எந்த பிளான்ட் வச்சாலும் ப்ராப்பராக வர மாட்டேங்குதுன்ட்டு அதை வாங்க மாட்டேன். இந்த தடவை சரி ஓகே, அந்த கப்பு அடியில் இல்லாமல் கம்மி விலை சொன்னாங்க, சரி வாங்கி தான் வச்சு பார்க்கலாமேன்னு வாங்கி புதர்கிட்ட வச்சுட்டேன். போன வாரம் டிமார்ட் போயிருந்தப்போ இந்த சோஃபா குஷனுக்காக சில கவர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப சீப்பாக கிடச்சிது. இந்த பழைய குஷன் கவர்ஸ் வந்து எல்லோ கலரில் சூஸ் பண்ணியிருந்தோம். அதில் அவ்வளோ அழுக்கு இருந்தது. நீங்கள் நல்ல வேளை நாங்கள் வந்து சோஃபா கவரை லைட் கலர் இல்லாமல் கொஞ்சம் டார்க் கலர் சூஸ் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. என்னோட பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா கவர் டீட்டெயில்ஸும், அண்ட் போன வீடியோவில் நான் டிமார்ட் போய் என்ன வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் போட்டிருப்பேன்.
இந்த பில்லோ கவர்ஸ் பக்காவா நம்ம சோஃபாக்கு நல்லா சூட் ஆயிடுச்சு. விலையும் பரவால்ல. ₹60 என்னமோ தான் டிமார்ட்ல வாங்கியிருந்தேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இந்த சோஃபா கவர் எல்லாம் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில் வர ஆரம்பிச்சுருச்சு. சரி இதான் கரெக்ட் அப்டின்ட்டு, நம்ம இந்த கம்பி மேல நல்லா வெயில் அடிக்கிறப்ப துவைச்ச பெட்ஷீட் கவர்ஸு, பில்லோ கவர்ஸ் எல்லாம் போட்டோம்னா, சீக்கிரம் காஞ்சிரும். உடனே எடுத்து வச்சிரலான்னு, அத எடுத்து வச்சுட்டுருந்தேன். என் வீட்டுக்காரும் நல்லா வெயில் அடிக்குது. நம்ம வாங்கிட்டு வந்த அந்த பாட்டில நம்ம ரீபாட் பண்ணிடலாம் அந்த பிளான்ட்ஸ அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகேன்ட்டு அந்த வேலைய பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த அரிக்காப்பாம் குட்டியா வாங்கி வச்சது. அது பாவம் அது கஷ்டப்பட்டுட்டு அந்த பேக்ல எப்படியோ இதாயிட்டு இருந்தது, பொழச்சிட்டு இருந்தது. இது பின்னாடி பாருங்க எவ்ளோ வேர் வந்து மாட்டியிருக்குன்னு. ஆல்ரெடி க்ரோ பேக்லயே பாதி வேர் மாட்டி அது இழுத்துருச்சு. சரிப்பா இதுக்கு மேல அத கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கு நல்ல பெரிய பாட்டா வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஆல்ரெடி இது கூட ஜோடியா வாங்கிட்டு வந்திருந்த அரிக்காக்கு நாங்க அன்னைக்கே பாட் வாங்கி வச்சுட்டோம். அப்புறம் தான் அது நெறைய அந்த கன்னு விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. சரி இதையும் மாத்தி வச்சா தான் இதுவும் வளரும்னு சொல்லிட்டு, இதுக்கும் நல்ல பெரிய பாட்டா வாங்கியாச்சு. இதுல மண்ணு போட்டு நப்புறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இருந்த எல்லா மண்ணையும் இதுல போட்டு நப்பியாச்சு. இனி ஏதாவது பிளான்ட்ஸ் வாங்கணும்னா, அதுக்கு கண்டிப்பா மண்ணு வாங்கி தான் வைக்கணும். செடி வாங்கிட்டு வந்து நட்டுட்டா அதோட வேலை முடியாது. அதுக்கப்புறம் அத ட்ரிம் பண்ணணும். அதுக்கு கொடி கட்டி விடணும். ஏன்னா இதெல்லாம் பாட்ல வைக்கிற பிளான்ட். இதுக்காக நம்ம ஸ்பெஷல் கேர் நாம கொஞ்சம் குடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு வெயில் வந்ததெல்லாம் பார்த்துட்டு, சரி மேட்டையும் துவைச்சு போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நல்லா ஊற வச்சாச்சு. இன்னொரு 1 ஹவர் கழிச்சு வந்து அத துவைச்சு காய போட்டுறலாம். எப்பவுமே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் சாப்பிடுவோம். லஞ்சும் இன்னைக்கு காலையிலேயே பண்ணிட்டனால, அந்த ப்ரோக்கோலி, கேரட் பொரியல் இருந்தது. ரசம் நேத்து வச்சது இருந்தது, தயிர் இருந்தது அண்டு பாசிப்பருப்பு கூட்டு இருந்தது. ஸோ அதையே வச்சு நாங்க லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சில வேலை இருந்தது. ரொம்ப நாளா நான் பிளான் பண்ணி வச்சிருந்த சில வேலைங்க. அதுக்கு முன்னாடி இந்த எப்பவுமே நான் கிச்சன வந்து கிளீன் பண்ணிருவேன். இன்னைக்கு அந்த கார்டன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இழுத்துட்டனால, அத கிளீன் பண்ண மறந்துட்டேன். வந்து பார்த்து எனக்கே ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அத கிளீன் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு அடுத்த வேலை பண்றதுக்கு ஒரு மாரி நல்லா சாட்டிஸ்ஃபைடா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் இருக்கும். ஸோ அத இன்னைக்கு கிளீன் பண்ணியாச்சு. இந்த டிமார்ட்லேருந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் ரியலி வொர்த்து. ரூ. 59 தான், ரூ. 60 இதுக்கு வந்து 4 கிளாத் கிடைச்சது. கடைசியில எப்பவுமே என்னோட ஸ்டீல் ஸ்டவ் வந்து இந்த கடைசியில ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சா தான் இந்த மாரி பளபளன்னு மிரர் ஃபினிஷ்ல அப்படியே பளபளக்கும். இவ்வளோ நாள் யூசேஜ்க்கு அப்புறம் இந்த ஸ்டீல் ஸ்டவ்ல எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுவே கிளாஸ் டாப்னா இந்த அளவுக்கு தெளிச்சாலோ, இல்ல எண்ணெய் பட்டாலோ, ஏதாவது பட்டாலோ அவ்வளோ தெரியாது. டக்குன்னு கிளீன் பண்ணி எடுத்துடலாம். ஆனா ஸ்டீல் ஸ்டவ் வந்து கொஞ்சம் கிளீன் பண்றதுக்கு டைம் எடுக்குது. ஆனா லுக் வந்து அல்டிமேட். சரி ஓகே. இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ண போறோம். அது என்னன்னு பார்க்கலாம். நான் நெறைய Instagram பேஜஸ்லலாம் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு வந்து இந்த சாமி கும்பிடும்போது வைக்கிற அந்த நெய் தீபத்துலலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்ட். அந்த அரோமா கேண்டில்ஸ் இதுலலாம். கேண்டில்ஸ் பொறுத்தவரையிலும் எனக்கு என்னன்னா, அது ஒரு மெழுகு தான் இல்லையா? அது வேக்ஸ் அது உருகும்போது அந்த அளவுக்கு அதில ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்காது. யூசுவலா நம்ம வந்து அதில இருக்கிற ஃப்ளேவர்ஸ்லேருந்து தான் பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அது வந்து ஒரிஜினலா நாம யூஸ் பண்ற அந்த எசென்ஷியல் ஆயில்ஸா இருக்கலாம். அப்படி இல்லன்னா, வேக்ஸ் போடுறது எனக்கு அந்த அளவுக்கு இஷ்டம் இல்ல. பட் இந்த நெய் தீபம்னு அதில நான் Instagram பேஜஸ்லலாம் செக் பண்ணும்போது, அது எல்லாத்துலயுமே நெய் கூட வேக்ஸ கலந்து தான் வச்சிருப்பாங்க. ஸோ, அதனால அத நம்ம வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு நெறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதில வேக்ஸ கொஞ்சம் கலக்குறாங்க. சரி நம்ம அதுக்கு பதிலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நம்ம ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அத ஃப்ரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அத எடுத்து வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சிருந்தேன். ஸோ கொஞ்சம் நெய்ய வந்து லைட்டா உருக்கி, அ இந்த மாதிரி சிலிக்கான் மோல்ட்ஸ், ஐஸ் கியூப் மோல்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள ஊத்திட்டேன். இதுக்கு ஸ்பெஷலா இந்த மாரி திரி கிடைக்கும். இங்க பஞ்சு திரின்னு இங்க வந்து பெங்களூர்ல எல்லா இடத்துலயும் இந்த டைப் திரி கிடைக்கும். ஸோ அத உள்ள போட்டு அதுக்கு மேல நெய்ய ஊத்தி வச்சுட்டேன். இப்போ இத ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துடலாம். இது டக்குன்னு அப்பதான் நல்லா மோல்டு விட்டு ஈஸியா எடுக்க வரும். அதுக்கப்புறம் நாம ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவே நம்ப கடையில வாங்குற இதுலயும், அப்புறம் நெறைய Instagram ஸ்டோரீஸ்ல பார்க்குற ரீல்ஸ்லயும் எப்படியெல்லாம் போட்டிருக்குன்னா, நெய் கூட வேக்ஸ் கலக்குறாங்க. அதுக்கப்புறம் கற்பூரம் கலக்குறாங்க. அப்புறம் ஏதாவது எசென்ஷியல் ஆயில்ஸ் கலக்குறாங்க. எனக்கு இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் கூட ஓகே. பட் வேக்ஸு, கற்பூரமும் எனக்கு அந்த அளவுக்கு அ நல்லாருக்கும்னு தோணல. ஏன்னா கற்பூரம் கலந்தோம்னா, அது பத்தி எரிய ஆரம்பிச்சுரும். அப்புறம் ஒரு குபு குபுன்னு இருக்குமே தவிர, அந்த விளக்குலலாம் ரொம்ப கரி அப்பிரும். ஸோ, அதனால வெறும் நெய் மட்டும் இருக்க மாரி தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி ரொம்ப சூப்பராவே வந்திருந்தது. பார்க்கறக்கே அழகா அந்த ஹெக்ஸகன் ஷேப் மோல்டுங்கிறதுனால ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ, அத எடுத்து நான் ஃப்ரிட்ஜில வச்சிருக்கேன். நார்மல் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ்ல.
ஏன்னா நம்ம வெளியில வச்சோம்னா அது கொல கொலன்னு கொஞ்சம் உருகுன மாரி போயிரும். அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். இதுவே நீங்க வேக்ஸ் கலந்தீங்கன்னா, அந்த மாரி உருகாது. எப்பவுமே ஒரே மாதிரி நல்லா கெட்டியாவே இருக்கும். மெழுகுவர்த்தி மாதிரியே. அத நான் ஈவினிங் விளக்கேத்தும்போது நான் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன். இன்னைக்கு காலையில எந்திரிக்கும்போது அப்படியே ஒரே க்ளூமியா இருந்தது. கிட்டத்தட்ட 9 மணி வரையிலும். அதுக்கப்புறம் இப்ப பயங்கரமா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொஞ்ச நேரத்திலேயே அதுவும் இந்த டைப் ரேயான் டைப் மெட்டீரியல் கிளாத்துங்கிறனால சீக்கிரமா காஞ்சு வந்துருச்சு. ஸோ எல்லா கவரையும் எடுத்து போட்டுட்டேன். எப்பவுமே நான் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும், ஃப்ரை ஐட்டம்ஸ் பண்ணணும்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து இங்க எப்பவும் கட்டியாவே தான் இருக்கு. சரி இன்னைக்கு வெயில் அடிக்குதுல்லன்னு அத கொண்டு வந்து கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சிருக்கேன். இந்த வெயில்ல அப்படியே கையோட மேட்டையும் வந்து போட்டுட்டோம்னா, சூப்பரா ட்ரை ஆயி வந்துரும் அப்படின்ட்டு, மேட்ட நான் பக்கெட்ல ஊற வச்சு ஒரு 2 தடவ அத நல்லா அந்த அழுக்கு, அந்த ஸ்மெல்லு போக வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு தடவ மெஷின்ல போட்டுருவேன். ஏன்னா மெஷின்ல போட்டா தான் அந்த பளச்சுன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயும் வந்துரும். ஸோ, அதனால கொஞ்ச நேரம் காய வச்சா போதும். இந்த வெயிலுக்கு டக்குன்னு இன்னைக்கே காஞ்சிரும். அதையும் நைட்டே எடுத்து வச்சிரலாம். கரையும் அம்பும் வில்லும் பாட்டும் உரையும் மணி இப்போ ஒரு 4 இருக்கும். புஜு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஸோ, அவன் வந்தோனே ஏதாவது சிப்ஸ் மாரி பண்ணி குடுக்கலான்னு தான் அந்த எண்ணெய வந்து வெளியில வெயில்ல வச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கடல பருப்பி செய்யலாம் அப்டின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கடல பருப்பிய கொஞ்சம் கம்மியான அளவுல செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். அண்ட் எப்படி வரும் கன்சிஸ்டன்சி இதெல்லாம் நோட் பண்றதுக்காக சொதப்புனாலும் ஓகே கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு அப்படின்னு அத விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக சரின்னு நான் ஒரு 1/4 கப் மெஷர்மெண்ட்ல நெடக்கடலை எடுத்துக்கிட்டேன். அதே மெஷர்மெண்ட் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கிட்டு, அதில வந்து கொஞ்சமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிட்டு இருக்கேன் இந்த சைட்ல. நான் என்னோட கேஸ்ட் அயர்ன் பேன்ல தான் செஞ்சுட்ருக்கேன். ஸோ, அதில பண்ணும்போது தான் ப்ராப்பரா அந்த ஒட்டாம வரும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் பக்கத்துல வந்து நான் ஒரு கப்பு வச்சிருக்கேன். அந்த கப்ல வந்து தண்ணி இருக்கு. அதுல லைட்டா ஒரு ட்ராப் இந்த சிரப்ப விட்டு பார்த்தோம்னா, அது நல்லா உருண்டையா அப்படியே நிக்கும். அந்த டைம் வரப்ப நம்ம நெடக்கடலைய கொட்டி, இந்த மாரி கிளறி ஜஸ்ட் உடனே எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் இன்னொரு பிளேட்ல நெய் தடவி வச்சிருக்கேன். அதில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மேல நான் கொஞ்சம் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் தூவி விட்டு வச்சிருக்கேன் டெக்கரேஷனுக்காக. பக்கத்தில நம்ம கேஸ்டன் கடாய தான் நம்ம இப்ப சிப்ஸ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ சூடா இருக்கும்போதே அத லைட்டா தேய்ச்சு விட்டுட்டு, அ அத அப்படியே வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி பண்ணா தான் நம்ம வந்து வீட்ல வந்து பாத்திரம் யூஸ் பண்றது கண்டிப்பா கம்மியாகும். அதனால இல்லாட்டி நாம நெறைய ட்ரை பண்ண விதவிதமா ட்ரை பண்ணும்போது விதவிதமா பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் நான் ஃபாலோ பண்றது. பாத்திரம் அதிகமா சேராம யூஸ் பண்ணதே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிப்பேன். தேங்காய் எண்ணெயில இந்த சிப்ஸ் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ப்ளஸ் தேங்காய் எண்ணெய்க்கு ஸ்மோக்கிங் பாயிண்ட் ஜாஸ்தி. அதனால மறுபடியும் அத இன்னும் ஒரு தடவ ரீயூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஏதாவது குழம்புக்கு, இல்ல தோசைக்கு அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்கிட்ட மொந்தம்பழம் தான் இருந்தது. சரி அதிலேயே சிப்ஸ் போடலான்ட்டு, நான் ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த ஒரு கட்டர் இருக்கு இல்லையா? அத வச்சுட்டு நான் சிப்ஸ அப்படியே இந்த சிப்ஸ் வந்து டைரக்ட்டா அப்படியே சீவி விடுறது தான். ஸோ அதனால அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த கட்டர்ல வந்து 1ல வச்சு செஞ்சோம்னா, ரொம்ப தின் ஸ்லைசஸ் வரும். சூப்பரா மொறுமொறுன்னு கிரிஸ்பியான சிப்ஸ் வந்தது. கடைசியா அதில வந்துட்டு நம்ப உப்பு மிளகாய் தூள் போட்டு அப்படியே குலுக்கி விட்டு எடுத்து வச்சிரலாம். இந்த கடலைப்பருப்பே ஆறுனதுக்கப்புறம் அத அப்படியே குட்டி குட்டியா உடைச்சு எடுத்து வச்சுட்டேன். அதாவது அந்த கடலப்பருப்பியோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, வேற லெவல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தது. நம்ம வீட்ல செய்றதோட டேஸ்ட்டே தனிதான். ஆக்சுவலி அந்த சிப்ஸு ஓகே. அண்ட் கடலப்பருப்பி எக்ஸலென்ட் அப்படிதான் நான் சொல்லணும். என் பையனும் அந்த சிப்ஸ்ல வந்து கொஞ்சம் காரம் ஒட்டல அப்படின்னு சொன்னான். சூடா இருக்கும்போதே கொஞ்சம் காரமும், உப்பும் போட்டு அப்பவே கையோட குலுக்கி வச்சிருந்தோம்னா, கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் இறங்கியிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அந்த மாரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஈவினிங் 6 மணிக்கு நம்மளோட நெய் தீபம் அதில அவ்வளோ நேரம் நான் ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருந்தேன். டைரக்ட்டா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து விளக்குல வச்சு நான் ஏத்துனேன். டக்குன்னு ஏத்திருச்சு. நான் கூட அந்த சில்னஸ்ல ஏறாதோ என்னமோன்னு நெனச்சேன். பட் நான் உடனே பத்திடுச்சு. அண்ட் கற்பூரம் இந்த மாரி எதுவுமே நான் வைக்கல. அழகா நின்னு எரிஞ்சுது. ஈவன் அந்த பிறு சவுண்ட் கூட இல்ல. அது தண்ணி நின்னுட்டு இருந்தா தான் அந்த சவுண்ட் வரும்னு நெனைக்கிறேன். டைரக்ட்டா நீங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அத வைக்கும்போது இந்த மாரி சவுண்ட் எல்லாம் வரல.
அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. வேக்ஸ் இல்லாம நான் வருமோ, வராதோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. இதுவே நம்ப ஏதாவது கடையில ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம்னா, அதுக்கு ஒரு 21 தீபத்துக்கு காஸ்ட் வந்து 250 to 350 அப்படி ஆயிருக்கும். அதுவும் கொஞ்சம் பெரிய தீபம்னா, இன்னுமே 400 அந்த ரேஞ்சுக்கு காஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால என்ன கேட்டா, இது ரொம்ப திருப்தியா இருந்தது. ஏன்னா பியூர் கவ் கீ, நோ வேக்ஸு, நோ எசென்ஷியல் ஆயில்ஸ் எதுவுமே இல்லாம பியூரான ஒரு தீபம் நாமளே பண்ணோம் அப்படின்னு ஒரு திருப்தி. கையோட டின்னர் வேலைய ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு அவகாடோ சாண்ட்விட்சு. அவகாடோஸ் நல்லா பழுத்திருந்தது. ஸோ, அதில உப்பு, பெப்பரு, வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லான ஒரு சாண்ட்விச். இத வந்து ஜஸ்ட் கலக்கி அப்படியே நம்ம பிரெட்ல வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப ஹெல்த்தி, நைட்டுக்கு நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். ஃபைபர் ரிச்சும் கூட. வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கட் பண்ணி எடுத்துட்டேன். காலையில கொஞ்சம் புளிச்ச மாவு இருந்தது. அதில கலந்து தோசை, இல்ல ராகி தோசை, இல்ல பணியாரம் இந்த மாரி ஏதாவது சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அவகாடோ சாண்ட்விச் வந்து நான் ஆல்ரெடி அ மினி வ்ளாக்ல போட்டிருக்கேன். அது ரெசிபி வந்து தனியா டீட்டெயில்டா போட்டிருக்கேன். இந்த நாள் இனிதே நம்ம அவகாடோ சாண்ட்விச்சோட நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்த நாள் வந்து நான் இந்த வீடியோவ கன்டின்யூ பண்றேன். ஏன்னா, நான் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு. இந்த அவரைக்காலு அப்படின்னு சொல்றாங்க. மொச்சக்கொட்டை மாதிரி இருக்கு. இது வந்து இந்த ஊர்ல, இங்க பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, இந்த சீசனுக்கு வண்டி வண்டியா வச்சு விப்பாங்க. இதுல விதவிதமா நெறைய ரெசிபீஸ் பண்ணுவாங்க. எனக்கு புடிச்ச இந்த அவரைக்காலு சாறு, இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த குழம்பு வந்து நீங்க பானிபூரிக்குள்ள ஊத்தி, அந்த பானி மாதிரி கூட சாப்பிடலாம். அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். நான் இத குக்கர்ல 1 கப்பு அவரைக்காலுவ, கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் 2 தக்காளி அண்ட் 1 உருளைக்கிழங்கோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சிருக்கேன். இத வெந்து வரதுக்குள்ள நம்ம அரைக்க வேண்டியத அரைச்சுக்கலாம். அதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இது மட்டும் தான் அரைக்கிறதுக்கு. ஸோ, அத நல்லா வதக்கிட்டு, அத அரைச்சு எடுத்துக்க போறேன். குக்கர்ல வேக வச்ச ஐட்டம் நல்லா நசுக்குனா சூப்பரா வெந்திருக்க அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அது கூட இப்ப நம்ம அரைச்ச விழுது அண்ட் புளி தண்ணி, 2 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியா ஃப்ளேவருக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு நான் தாளிப்பெல்லாம் எதுவும் போடல. போடவும் தேவையில்ல. நீங்க வேணும்னா கூட தாளிச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா, நம்ம அவரைக்காலு சாறு ரெடி. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி அப்புறம் சாப்பாடு மெயினா அதுக்கு எல்லாம் பக்காவா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு புஜுவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு தயிர் சாதம் நல்லா தாளிச்சது, முந்திரி பருப்பெல்லாம் போட்டு, அது கூட உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சு குடுத்தாச்சு. அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு நேத்து நான் ராகி ப்ரௌனீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அத தான் வந்து இன்னைக்கு வச்சிருக்கேன். அதோட ரெசிபி நான் வந்து மினி விளாக்ல ஷேர் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில இன்ஃபர்மேட்டிவாவும், யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட வீடியோஸ் புடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்கள மறுபடியும் மீட் பண்றேன்.